என்றும் நீ என்றும் நான் என்றும் சபையனை இது வர்ணமோ தகவன் தமிழராஜு பசு பசங்கள தாவரம் பின்னலிட்டு பின்னலிட்டு கடல் என்றவும் ஏனென்று கேளாது இடல் என்றும் கடல் என்றவும் ஏனென்று கேளாது இருப்பதும் அழகாகுமோ இருப்பதும் அழகாகுமா ஈசனை சிவகாமி யாரும் ஈசனை சிவகாமி பிள்ளைவாள் நடராஜனையே கடல் என்றும் இருப்பதும் அழகாகுமா ஈசனை சிவகாமி குருபரனை வச்சு கொண்டல் வண்ணன் வால் மறிக அமர் சிறை அறுத்த ஆறு சடை வேல் முருக மரமாய் முளைத்தோ வெற்றி வடிவேல் முருகா பாடியிருக்கிறேன் நானோ உன்னை பலகாலமோ உனைத்தோ இப்படியாயிருக்கும் என்ன காரணங்கள் நடக்குதான பொன்னுவள்ளி கைலாசத்திலே அழகா 3 குழந்தைகளும் கொஞ்சம் கூட்டி வைங்க தங்க மாணிக்க தொட்டிலே படுத்திருக்கும் காலத்திலே சரி ஏமசாம வேலை ஆமா இலகுலங்கா சாமம் சாமாதி சாமம் சதி சாம வேலையிலே ஆமையா அஞ்சு தென்று நெஞ்சிருக்கும் நடுக்குறி சாமம் ஆமா சாமாதி சாமத்திலே நடக்கிறதப்பா இல்லை வனக்காடு ஆமா தேவர் சுட்ட களமதியிலே என்னையா நடக்கிறது சண்டை கட்டையில சண்டை கட்டையிலே சமம் இருந்து வேகுதையா உமரச கட்டையிலே இருந்து வேகுதையா உணரிய உடலறிய உள்ளலும் புத்தானறிய நெய்யறிய பாலறிய இலவி பிடித்து மானமட்ட முகையில் கும்பி இலவி பிடித்து உலகு விட்டு எரியுதையா கும்பி இலவி பிடித்து அறிந்தாலே பேச்சு அம்மா மகனை சுடலையா உனக்கரை மாயாண்டியே கல்யாணம் போகணுமே மண்டபினம் திங்கணுமே சுடுகாடு போகணுமே சுட்டபினம் திங்கணுமே நிச்சயமாக உரைத்த போது உனக்கரை சுடலையா போல இருந்த வந்து தொட்டிலிட்டு கீழிறங்கி துள்ளி சாடி வருவானம்மா மதலையாக இருந்த வந்த சரி மாயன் போல் வடிவம் கொள்ளுகிறான் பிள்ளையாக இருந்தவன் ஆமா பேயன் போல் வடிவம் கொண்டான் சரி
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆமா இப்படி வளர்ந்து நிக்கான். வளர்ந்து நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? வளர்ந்துட்டு நிக்கிறான். கட்டையா நிப்பான்னு பார்த்தேன். சரி. இப்படி ஒரு நெட்டையா நிப்பான்னு எதிர்பார்க்கல. ஆமா ஒரே தரத்துல இருக்கு. சரி. இந்த பத்தில எப்படி நம்மகிட்ட ஒரே தரத்துல இருக்கு. சரி. இது கட்டையா இருந்தா அது நெட்டையா இருக்கு. சரி. அதனால் பார்த்தான் ஓடக்கரை சுடலையாண்டவன் ஆண்டவன் பிள்ளையாக இருந்தவன் அழகா தொட்டிலிட்டு கீழ்ச்சாழ்ந்து ஓட்டி வருகிறான். வருகிறான். மையான போனோம்னா சும்மா போக முடியுமா? தாய் பால் குடித்தமானால் தனக்கு வயிறு நிறையாது. குடித்தமானால் உடல் பசி தீர போறதில்லை. தாயார் வார்த்தையை காதில் கேட்டான் தலைமகன் சுடலை ஐயா. என்ன செய்கிறான் என்றால் கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருத்த கட்டி சொல்லிட்டாங்க. நல்ல வரிஞ்சு கட்டி கருத்த கட்டி நம்ம உல்லாச பட்டு பட்டு கச்சை பவனகு பட்டு கச்சை பவன கச்சை பவன கச்சை பவன கச்சை நீல கச்சை ஆனந்தம் கொளுத்துவான அடுக்கு வருகையில ஒந்தந்தடி வருகையில புகழுடன் ஓடி வாரான கையில அவன் வீரமுடன் வருவானும் அவன் வீரமுடன் வருவான். சாமி வல்லையம்மா வாய்த்ததொரு ஆன கொண்டு ஒரு கையிலே அடுக்கு தடி மறுகையிலே வந்தடி ஒரு கையிலே ஒரு கையில ஏகி வாரான் மாயன் சுடலையா ஒரு கையில வல்லியத்தை கையில எடுத்துட்டான். யாரு? வல்லியத்தை கையில் எடுத்து ஆன பந்தத்தை கொளுத்தி வச்சுக்கிட்டான். என்ன நேரம்? அர்த்தசாம நேரம். காத்தடித்தாலும் இலையாடாத அஞ்சு தின்று நெஞ்சிருக்கும் நடுப்புரி நடுப்புரி சாமத்திலே என் அப்பன் ஓடக்காய் சுடலை என் அம்மா பேச்சு கூட்டத்துல தலைவிரிக்கா பத்தியா ஓலகிளி சதிகாரி பேச்சு வார கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஆள சதிகாரி பேச்சியா இருக்கு. அது மட்டுமா? அதுவும் போதாதபடி என் தம்பி இருக்காம முண்டன் இது அந்த முண்டன் இல்ல, சத்ராதி முண்டன். அவர் கரெக்டா தான் கை காமிச்சார். நீங்க தான் தப்பா புரிஞ்ச. பின்னர் சத்ராதி முண்டன் சாமத்திர பாண்டியன். மூன்று பேர்களும் அண்ணனும் தம்பியும் தாயுமாக வருகிறார்கள். மையானம் வருகிறார்கள். எந்த மையானம்? பிள்ளைவன வேதியர் மையானம். பிள்ளைவன காட்டிலே தேவர் சுட்ட களமதிலே கைலாசம் தனை கடந்து அருமையாக வருகிறார்கள். பிள்ளைவன காட்டில் வந்து என் பேச்சு மகன் மாயாண்டி என் ஓரக்கரை சுடலையாண்டவன் என்ன செய்கிறான் என்றால் வலத்தை சுத்தி நல்ல இடத்தை வாரானே. வலத்தை சுத்தி இடத்தை சுத்தி வலத்தை வாரானே. பஞ்சி கொண்டு அடிக்குடலை சரிப்பாடு மண்டி போட்டு அமருவான மகள் மாயாண்டி ஓடக்கரை சுடலையா யான வாரானே. ஒரு முகமா மண்டி போட்டு அமருகிறான்.
ஓடக்கர மாயாண்டி மாயாண்டி வளத்தை சுத்தி இடத்தை வந்தான், இடத்தை சுத்தி வளத்தை வந்தான். வந்தா அப்படியே மண்டி போட்டு அமர்ந்துட்டான். ஆமா ஏன்னா மனம் பிணத்தை திங்க வேண்டும். வேண்டும் வேண்டும் ஊட்டத்தை பிரிக்கிறான் என் அப்பன் மாயாண்டி. மாயாண்டி ஊட்டத்தை தான் பிரிப்பான, ஊட்டத்தை தான் பிடிப்பான சுடலையாம் பேரழகன் மாயாண்டி. எலும்பை மறிப்பான, போலை தின்பான, முத்தெலும்பை மறிப்பான, முத்தெலும்பை மறிப்பான, மூன்று போல் தின்பான, உத்தரவு முடிப்பான உத்தரவு முடிப்பான முடித்து பொழுதுபான மண்டை ஒட்டை பிடுங்கினானே, ஆலையாய் ஓடுகிறானே, அணிக்குடலை உருவினானே, பேச்சு மகன் சுடலையா பேரழகன் மாயாண்டி. ஓடக்கரை சுடலையா ஆலையாக தானே போட்டு ஐயான கடலிலேயே, ஐயான காடலிலேயே பூசை போடுகிறான். இவனுக்கு சுடுகாடு. யாருக்கு சுடுகாடு? ஓடக்கரை மாயாண்டிக்கு சுடுகாடு என்றார். ஆமா என்ன இருக்காளே அம்மா பேச்சு. பேச்சு யாரு? கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவான பேச்சு ஆளை கூட உழுங்கும், ஆ ஆளை கூட உழுங்கும் சதிகாரிக்கு. சரி சாதாரண பேச்சா ஆ இதெல்லாம் காணுவா? ஆ காணா. சரி அப்பேற்பட்ட பேச்சியம்மாள் ஆமா மையான வருகிற இடுகாடு வருகிறான். வருகிறாள் சுடுகாடு வேற இடுகாடு வேற. இடுகாடு வர சுடுகாடுன்னா என்ன? சிவனால சுட்டப்படும் எரிப்பாங்க. சரி இடுகாடுன்னா ஆ உழைப்பாங்க மகனுக்கு சுடுகாடுன்னா பேச்சியம்மாள் இடுகாடு வருகிறாள். வருகிறாள் இடுகாட்டில் வந்து என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறாள் குலவசத்தோம் போடுறாளே, குலவசத்தோம் போடுறாளே நம்மையான பேச்சியம்மாள். பேச்சு அம்மா கூட்டத்திலே தலை விரிப்பாளே, குலவை சத்தம் போடுகிறாளே, மஞ்சனமா விலகியே ஐயுருண்ட கண்ணழகி, ஐயுருண்ட கண்ணழகி. அம்மை அப்பு சடையழகி, அப்பு நல்ல சடையழகி. பேச்சி அம்மா ராமனோட தங்கை அவள், ராமனோட தங்கை அவள். சடையழகி சடையழகி பாலு தங்கையம்மா அஞ்சா நல்ல சரமறிவா பகவானோட நிலை அறிவா, நிலையறிவா நிலையறிவா குறியறிவா 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 நிச்சயத்தை ஐயாரறிவா குறியறிவா நல்ல சரம் அறிவாய் பகவானோட கிளை அறிவாய், நிலை அறிவாய் நிலை அறிவாய் குறிய நிலையறிவாய் குறியறிவாய் குறியறிவாய் நிச்சயத்தை ஐயாரறிவாள். அவை குழியில் வெள்ளை பிடுங்கு வாழா மலையில் கொட்டு அழகு பார்ப்பாள். மலையில் போட்டு அழகு பார்ப்பான். குழிகளை குல சட்டம் போடுதா? சரி
சரி வரிசையா போடு. வருஷம் ஒண்ணு. சரி யாரு குழவை சத்த சவுண்ட் இல்லையா? நல்ல கொஞ்சம் சத்தம் வர மாட்டேங்க. ஓ, அம்பிகை அழகா குழவை சத்தம் போட்டா. ஆமா, குடியில பேச்சிருக்க படங்கள் இல்ல. சரி அத சொல்லு. முடிஞ்சது. ஆண்டவன் அம்மை பேச்சியானவள் மடியில் போட்டு அழகு பார்த்தா பத்தியா? நேரம் என்ன ஆகுது? விடிய போகுது. தாய் பார்த்தால் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவான். அதனாலே கைலாசம் போக வேண்டும் என்று மகனை அனுப்பினார். மகனே மாயாண்டி வச்சிருக்க படங்கள் எல்லாம் காலைல சாப்பிட்டுக்கிடலாம். ஓடக்கரை சொல்லலாம், காலையில பாத்துக்கணும், மறுநாள் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் திருட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு கிடைச்சது இன்னைக்கு வச்சுன்னு போகக்கூடாது. நாளைக்கு மறுநாள், இன்னைக்கு நாளைக்கு மாமா உண்டு, நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிடணும். ஒரே சாப்பிடக்கூடாது. மகளே மாயாண்டி போகலாம், கைலாசம் போகலாம் என்பதாக நினைத்துக் கொண்டு அம்மையான பேச்சு அம்மா மாயாண்டி சுடலையா முந்தடை எங்கே வருகிறார்கள்? கைலாசம் தளபதியிலேயே, கைலாசம் தளபதியிலேயே வேறு வருவார். மாணிக்க தொட்டிலேயே, மாணிக்க தொட்டிலேயே வருவதையா குழந்தை மூன்று. தொட்டில ஒண்ணும் தெரியாத பிள்ளை போல வந்து படுத்துக்கிட்டு, நான் கூட சாப்பிட்டேன் தெரியாம ஒண்ணும் தெரியாத படுத்துக்கிட்டு, 3 குழந்தைங்க, 3 பத்தியா முத்து போல இருக்கு. 3 குழந்தைங்க, 3 முத்து போல இருக்கா இருக்குல்ல. 3 குழந்தைங்க தங்கமாணிக்க தொட்டில ஒண்ணும் தெரியாத பிள்ளை போல வந்து படுத்து. பார்த்தால் தாயானவள் பேச்சியம்மா பிச்சிப்ப தொட்டில வந்து படுத்திருக்கா. முல்லைப்பு தொட்டிலே என் அப்ப முண்டசாமி வந்து படுத்துட்டான். மல்லிகைப்பு தொட்டிலே என் ஊடக்கரை சுடலையாண்டவன் வந்து அமர்ந்தான். படுத்திருந்தான் அல்லவா? நேரமும் விடிய போகிறது. தாய் பார்த்தார், நமக்கு சாபத்தை கொடுத்துரும் இல்லையா? சாப்பிட்டோமோ சாப்பிடலன்னு பிள்ளைகள் ஓடி ஓடி வந்து பார்த்தான். நைட்டு மூஞ்சி கருக்கல்ல பால் அமிர்தம் கொடுத்து படுக்க போட்டிருக்கு குழந்தைய. விடிய மட்டும் கூட பால் கொடுக்காம இருந்த குழந்தை என்ன ஆகும்? நான் உணர்ந்து போவோம். நான் உணர்ந்து போகும்ல, ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா நான் உணர்ந்து போயிரு என்று பார்வதா தேவியானவள் ஓடோடி வருகிறார். வாரி கையில் எடுத்தால் 3 குழந்தைகளையும் முத்தமிடும் வேலையில பிள்ளை தெரு மேடி எல்லாம் புரியலையே சுவாமி, புரியலையே. என்னவா யாரும் பார்வதியால் உரைத்த போது சிவன் ஏது செய்தல் ஆண்டவனை பகவானே பிள்ளை வரங்கெட்டதற்கு தரலாமா? வரங்கெட்டது
மனது கேட்டதற்கு ஆமா பிணந்தினியை தரலாம் மதலை வரம் கேட்டதற்கு மையானம் போயிருக்கிறான் சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிணங்கள் எல்லாம் வென்றிருக்கிறான் அதனால் மாணிக்க கைலாச உதகார் இந்த 3 குழந்தையும் பூலோகம் அனுப்பிருங்க சீக்கிரம் அனுப்புப்பா அம்மா பேச்சு ஏ வெச்சு ஏ உடக்கற சொடல ஐயா ஏ அம்மா ஏ முண்டா ஏ முண்டா இருந்தல முண்டா அப்படி போடு தாய் அழைத்தாள் ஈசன் அழைத்த போது 3 குழந்தைகளும் வருகிறது எங்க வருகிறது ஆண்டவனிடத்திலே ஓடி வருகிறது ஆண்டவா ஆண்டவா பரஞ்சோதி ஜோதி எதற்காக என்னை அழைத்தீர்கள் சுடலை ஐயா ஐயா உடக்கர மாயாண்டி மாயாண்டி உனக்கு கைலாசம் உதகாதடா ஆமாடா இது மாணிக்க கைலாசம் மாமிசத்தை கலந்ததினார் ஆமா மாணிக்க கைலாசம் இன்னைக்கு உதகாது பூலோகம் போக மாமிசம் கிடைக்கலன்னு வையி சரி தேவர் என்றும் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் மூவர் என்றும் பார்க்க மாட்டான் சரி அழகா நம்மளையும் அடிச்சு சாப்பிட்டான்னு சாப்பிட்டுருவான் சொல்ல முடியாது அதனாலே ஆண்டவா இவனை பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன் இடத்திலே சிவபெருமான் ஈசன் மகன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் நான் கையில விட்டு பூலோகம் அனுமானால் கைலாசத்தில் முதல் நிலையம் உன்னுடைய கைனால் எனக்கு வேண்டும் ஐயா பச்சை மண்ணை தானே வெட்டி பேச்சு சுடலை முண்டன் என்று ஓராள உயரத்துக்கு பீடம் போட வேண்டும் வியாழக்கிழமையில் உடியழைக்க வேண்டும் விடிய கால வேளையில் அரண் பூசை நடத்த வேண்டும் மதியம் போல மதிய பூசை நடத்த வேண்டும் மணிமகுடம் படிக்கணும் மாடன் பூசை கொடுக்கணும் பேய்முகம் போடணும் பெரிய பூசை கொடுக்க வேண்டும் நாக்கு விட்டு வெட்ட வேண்டும் நரபலி நடத்த வேண்டும் அதுவும் போதாதபடி மூஞ்சி கருக்கல் நேரம் இருளப்ப பூசி கொடுக்கணும் ஆமா ஏமசாம வேலையில் இலகுலங்கா சாமம் போல எனக்கு 1 கோட்டை அரிசி பொங்கி அரிசி பொங்கி போடணும் முட்டையோடு முருங்கைக்காயோ சுட்டு வைக்க வெயிலே சாரையிலே கோத்திரியும் கொளுத்தி வைத்து உடுவையில் பெண்ணங்கள் குப்பியில சாராயம்மா நெய்யோடு அப்பலம்மா நெய்யோடு அப்பலம்மா கேட்காம பாரியா சொடல என்னையா 1 கோட்டை அரிசி பொங்கணுமா ஒரே குழப்ப போடணுமா குப்பியிலை சாராயம் குடுவையிலை தென்னங்கள் நெய்யோடு அப்பலோடு கோத்திரியும் நட்ட வேண்டும் கோத்திரி நட்டணுமா ஆமா கொளுத்தி வைக்க வேண்டும் கொளுத்தி வைக்க என்று
மதியம் போல பூசை கொடுப்பான ஓடக்காரை குடலைக்குத்தான் குடலைக்குத்தான் மணிமகுடம் அடித்தான் அடித்தான் பூசை கொடுத்தான் பூசையெல்லாம் கொடுக்கிறான் பூஜை நடத்தணும்ல யாரு நாக்கு விட்டு வெட்டுதான் நல்ல பூஜை நடத்துதான் நம்ம கனியா தானா மணிமகுடம் அடித்தான் அடிக்கண்டா பெய்முகம் போட்டான் போட்டான் பெரிய பூசையானது கொடுத்தான் நாக்கு விட்டு வெட்டுதான் நல்ல பூஜை கொடுக்க வேண்டும் அம்மா பேச்சு மகன் உடலைக்கு கொடுக்கிறான் மூஞ்சி கருக்கல் நேரம் ஆமா இருளப்ப பூசை வாங்கினான் அடுத்த அர்த்த சாம வேலையிலே ஒரு கோட்டை அரிசி பொங்கினான் ஒரே படப்பா போட்டான் முட்டையோடு முருங்கைக்காயா குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் அத்தனையும் படைத்தான். ஆமா, வேண்டிய பூசைகள் எல்லாம் கட்டணகன்னாயாண்டி வாங்கினான். எங்கிருக்கலாகாதென்று ஈசன் மகன் இடத்திலே விடை பெற்று எங்கே வருகிறான்? சுவாமி கொல்லவரும் கொல்லவரும் ஆகவரமோ அழிக்க வரும் கொடி வரங்கள் கடந்து கருணை தங்கி போக்கு விட்டு வாசி நல்ல படந்த பங்குனி தாரோடும்
யார் வருகிறான்? என் உலகரை விளையாட வருகிறான். ஊடக்கரை சுடலையாண்டவன் வருகிறான். வருகிறான். மலையான மலை கடந்தான். கடந்து ஈசனிடத்திலே கொல்ல வரம், வெல்ல வரம், ஆக வரம், அழிக்க வரம், அதன கோடி வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பான். மாறாத விலைகள் எல்லாம் அஞ்சனையா தீர்த்து வைப்பான். அத்தனை வரங்களை வாங்கிட்டான். வாங்கி கொண்டு என் அப்பன் ஈசன் மகன் வருகிறான். வருகிறான். உலகரை சுடலை ஆண்டவன் வருகிறான். சுடலை ஆண்டவன் வருகிறான். 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 எங்கே வருகிறான்? எங்கய்யா வருகிறான்? பூலோக சீமையிலே வந்து வெளியா எந்த நாட்டுக்கு வருகிறான்? என்ன நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, நாகலர்கள் புகழ நாடு, நாகலர்கள் புகழ நாடு, புகழ நாடு, குற்றத்திற்கு 1000, குழந்தைகள் 1000, 1000 விட்டு லெப்பைமார்கள் எங்கே ஆண்டு வருகிறார்கள்? வைதின் பள்ளி வாசலில். வைதின் பள்ளி வாசலிலே அழகா ஆண்டு வருகிறார்கள். அல்லாஹ் உண்டு, நாயும் உண்டு, அடுத்து ஒரு தெய்வம் இல்லை. ஒரு தெய்வம் கிடையாது. அழகா அறிகிறான் ஓடக்கரை சுடலையாண்டவன். இவரிடத்தில் நிலையத்தை வாங்க வேண்டும். நாமல் ஒரு தெய்வம் இருப்பதே இல்லை என்பது அறியாமல் இருந்துவிட்டார்கள். இவரிடத்திலே நாம வந்த புதுமையை காமிக்கணும். நாம யாருன்னு காமிக்கணும். நம்ம யாருன்னு காமிக்கணும். தெரியும் யார் வந்தாங்க. நினைக்கிறான் இவர்கள் இந்த இடத்துல அல்லற சில்லறை பண்ணணும். இவங்க கையினால நம்ம நிலையத்தை வாங்க முடியும் இல்லையா? உடல் உழைப்புன்னா என்னன்னு இல்லையா? மாயாண்டி சுடலையாண்டவன் பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான் என்றால் வரவரை நெஞ்சடியாய் அடிப்பான சமையல்
கவனித்துதான் முன்னல கூப்பிடுகிறான் புரிகிறான். வாணிகளை சூழிகளை பரமோசம் பண்ணுகிறான். நேரம் தப்பி வாரவரை நெஞ்சடி அடிக்கிறான். சமயம் தப்பி வாரவர் சதிமோசம் பண்ணுகிறான். சரிமோசம் பண்ணுகிறான். அறிந்தார்கள் வெப்பமாறு. என்ன மாயம்? ஏழு மாயம். ஒருவேளை அல்லாவுக்கு காட்டுக்கத்திரி நடத்தி வெகு நாள் ஆகிவிட்டது. ரொம்ப நாளாகிவிட்டது. சந்தனப்படம் எடுத்து வெகு நாள் ஆகிவிட்டது. அதோடு குறை குற்றங்கள் இருந்தாலும் இருக்கலாம். இருக்கலாம் அல்லவா? ஆமா. காட்டுக்கந்திரி நடத்தினார்கள். ஆமையா. அழகா சந்தன குடம் எடுக்கிறார். எடுத்து வருகிறார்கள். சந்தன குடம் எடுத்தார்கள் அல்லவா? ஆமா. என் அப்பன் ஓடக்கரை சுடலை ஆண்டவன் பார்க்கிறான். சும்மா இருப்பானா? விடுவானா? விடுவானா? தொடுவானா? விட்டு விட போறது இல்லை. இதுதான் சரியான நேரம். என்னப்ப ஏ அப்பா, இவர்களிடத்துல நிறைய வாங்க வேண்டுமானால் இதுதான் அட்டுழியம் பண்ண வேண்டும். இதுதான் அட்டுழியம் பட்டது வேண்டும் என்பதாக நினைத்து என்னையா பண்ணுகிறான். பெருளாராய் நான் தானே சுடலை என்று ஆடுகிறான் வாயாடி. அருளாகி மாயாண்டி சுடலையா ஓட்டக்காரை மாயாண்டி அருளாகி ஆடுகிறான் ஆடுகிறான் அல்லவ சில்லறைகள் பண்ணுகிறான் இது என்ன சொல்லலங்க மாயாண்டிங்க. உனக்கு என்னப்பா இங்க பாரு. சரி, இதோ இருக்கிறத பாரு. உங்க ஊர்ல அட்டுழியம் நடந்தது, அல்லற சிலரை பண்ணது வேற யாரும் கிடையாது, நான் தான். பேச்சு மகன் மாயாண்டி. ஏப்பா பேரழகன் சுடலை. பேரழகன் யாரு? சுடலை. சுடலை கையிலையில் பிறந்தவன், கனக வரங்களை எல்லாம் பெற்றவன். ஆமா. உன்னுடைய கை நாளை கொடிமரத்து நிலையத்தை போட்டு கொடை கொடுக்கிறானால் எல்லா மக்களையும் முள்ளு முறிந்திடாமலும் முறிந்த கொப்பு வாடிடாமலும் வேடலும் காற்று தவிர வேறு கிணங்கள் வந்திடாமல் இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவன் காத்து வருவன் என்று சொல்ல லெப்பைமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அழகாகவே கொடிமரத்திலே இலையை கொடுக்கிறார். சரி, அவருக்கு சாப்பிடுற சாப்பாடு என்னது? என்னப்பா? ரொட்டியும் குருமா. அதான் ரொட்டி. என்ன ரொட்டி? சப்பாத்தி. அப்படி சொல்லு. அதான் பட்டாணி சுடலை ஆண்டவன் என்று திருநாமத்தை பெற்றார். இனி இங்கிருக்கல் ஆகாதென்று பேச்சு மகன் மாயாண்டி பேரழகன் இங்கு வருகிறான். கீழாடு பதியதிலேயே கூடி உடல் பதியதிலே பெரியதிலே ஐயா. இவருக்கு தொழில் என்ன தொழில்? ஐயா, ஆடு மாடு வைக்க தொழில். குல தொழில் இருக்கு. ஆமா, அவங்க தொழில் அதான். தனி தொழில் தெரியாதவனுக்கு தரையளவு கொஞ்சம். ஆமா ஐயா, என்ன இருந்தாலும் குல தொழில பார்க்கணும். என்னதான் செய்யணும்? என்ன செய்யணும்? தொழிலை செய்யணும் இல்லையா? அதே போல் மாயாண்டி சுடலை ஆண்டவன் வாழக்குரு சன்னியாசியாதவரோடு அழகா 21 வகையான ஆடுகள். ஆமா, அது மணட்டாடு. அத்தனை ஆடுகளும் ஈனாத மணட்டாடு ஆடு. ஆமா, 21 வகையான ஆடு இருக்கு. அத்தனை ஈனாத மணட்டாடு ஆடு.
ஆடு ஆடு குட்டி போடாத ஆடு. ஆமா ஜனையே வராது ஆடு ஆடு ஆடா? ஆ, குட்டி போடாத மலட்டு ஆடுகள் 21 ஆடுகளும் இருக்கிறது. வைக்கிறது. அது அழகா மாடு வைக்கிற ஆடுகளை நிறைசாத்தி கொண்டிருக்கிறான். ஆ, இந்த ஆண்டவன் மாயாண்டி பேச்சு மகன் வருகிறான். வருகிறான். எப்படி வருகிறான் என்றால், எப்படியா? ஒரு பண்டார கிழவனை மேல் பண்டார நல்ல கிழவனை போல பேச்சு மகன் குடலையா, ஒரு பண்டார கிழவனை போல ஆண்டி போல எடுத்து வாரே, பிச்சை கேட்கும் பண்டாரம் போல, பிச்சை கேட்கும் பண்டாரம் போல ஆராடே சுடலையை நம்பே. வாழகுரு சன்னியாசியானவரே, என்னய்யா பெரியார, எனக்கு வயிறோ பசிக்கு, ஆனால் உருவது குடிப்பதற்கு ஏதாவது கஞ்சி அம்மதி இருந்தா கொடுங்க.